ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மலாய் கோஃப்தா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும். அதோட நம்ம சப்பாத்தி, ரைஸ் இதுக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். வேக வச்சு மசிச்சுக்கோங்க. அதோடு இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பைண்டிங்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணியே இல்லாமல் நம்ம இதை பிசைஞ்சுக்க போகிறோம். ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி, பன்னீரில் இருக்கிறது அந்த ஈரமே இதுக்கு போதும். நல்லா பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுச்சுன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக அதை பிடிச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிடிச்ச உருண்டையை மாவில் கோட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம் இல்லையா, அதை நல்லா மாவில் நம்ம நல்லா சுற்றி எடுக்கும் போது நம்மளுக்கு இப்போ எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒட்டாமல் வரும். அதனால தான் மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். நான் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நிறைய வேணும்னாலும் ஊற்றலாம். இது டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம போட்டு கூட ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா எல்லா சைடுமே அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் எல்லா சைடுமே லைட்டாக திருப்பி விட்டு கொஞ்சமாக வேக வச்சாச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளியுமே வேகும். இப்போ வேக வச்ச உருண்டைங்களை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயிலில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு இதெல்லாமே லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இன்றைக்கி ஒரு 10 முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோடவே ஒரு பெரிய தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தக்காளி வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம போட்ட முந்திரி, தக்காளி, வெங்காயம், இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை இந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த மசாலா கருகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பட்டரில் போட்ட மசாலா, அந்த பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி அலசி விட்டுக்கலாம். அதோடய நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கும் போது அந்த காரத்தோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக இனிப்பு கொடுக்கும் போது இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த உருண்டைங்களெல்லாம் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கார்னிஷ்காக ஃப்ரெஷ் க்ரீம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்தோன்னா சூப்பரான மலாய் கோஃப்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.